எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்போதும் கூட விசுவாசம் பற்றி தொடர்ந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லைன்னா அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கெல்லாம் நரகம் போகிறார்கள். கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லைன்னா அவர்களுடைய இருதயத்தில் பிசாசுடைய ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அப்போ தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறது. பரலோகம் அங்கே இருக்குது, ஆனால் பரலோக ராஜ்யம், பரலோகத்துடைய ஆளுகை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து விடுகிறது. ஆதலால் அங்கே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனைகள் இருக்கின்றன, கர்த்தருடைய வழிநடத்துதல்கள் இருக்கின்றன. அது எப்படி வழிநடத்துதல்? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், ஆதலால் நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறாருன்னு. அப்புறம் மரணங்களின் பள்ளத்தாக்கில் இருந்தால் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அவருடைய கோலும் தடியனை தேற்றும். நிறைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பந்தி எனக்கு ஆயத்தம் பண்ணி, சத்துருக்கெல்லாம் நம்மளை கொல்லணுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க முன்னாடி கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை கட்டளையிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அப்படி வைக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் ஆத்திரமாக தான் இருக்கும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது பரிசுத்தாவி நிறைவே சொல்லுது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கிறப்ப சத்துருக்கள் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடுறதை பற்றியும் சத்துருக்கள் முறியடிக்கப்படுறதை பற்றியும் பைபிள் சொல்லுதில்ல. ஆக கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களா, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்களா, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவர்களா, ஆசீர்வாதத்தில் இருக்கிறவர்களா, ஜெயம் எடுக்கிறவர்களா கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு. இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படி சொல்லியிருக்கார்ல. அப்போ நம்ம அதை கொஞ்சம் கவனிக்கலாம்ல. இங்கே பாருங்கள், நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வாசிக்கலாம். 21லேருந்து வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி வெறுமன கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதாவது கர்த்தர்னு சொல்கிறது, ஆனால் இருதயத்தில் அவருக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஆளுகளை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் அப்படின்னு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கு? அப்போ வெளிப்படையாக ஜனங்களை ஏமாத்துறதுக்கு கர்த்தாவே கர்த்தாவே, தங்களுடைய இருதயத்தில் அவங்க ஒரு பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசெல்லாம் துரத்துனா ஜனங்களெல்லாம் சுகமாக்கணும்ல, அற்புதமெல்லாம் செஞ்சோம்லன்னா அவர் சொல்லுவாரா? நான் உங்களை அறிஞ்சதே கிடையாது, நீங்கள் எதை வேறு யாரு கூட இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி உன்னை அறியேன் அப்படி சொல்கிறேன்றாரு. ஆகையால் நானும் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த மலை பிரசங்கத்தோடைய கடைசியில் இது வருது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனவனும் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவன் இப்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ
அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இப்போ இயேசு சொல்லியே போதித்த அந்த வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னுடைய வீட்டை கட்டினவங்களாம், அவர் சொன்னதை கேட்காம வேறு மாதிரி நடந்தவங்க எல்லாருமே மணலில் வீடு கட்டினவங்களாம். 2 பேரும் வீடு கட்டினாங்க. 2 பேர் வீட்டுக்கு மழை பெஞ்சுது, காற்று அடிச்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு. ஆனால் கண்மலையில் கட்டப்பட்ட வசனத்தின்படி வாழ்ந்தானே ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கை நிலை நின்றது. ஆனால் அந்த வசனத்தின்படி வாழாத ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது அந்த வீடு அழிந்தது, அந்த முற்றும் அழிந்தது. கிரேட் வாஸ் இட்ஸ் ஃபால், அதோடைய விழுகை பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இதில் என்ன வித்தியாசம்? அவர் சொல்கிறத கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதன்படி வாழ்கிறத பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவருடைய குற்றச்சாட்டு என்ன? 13வது அதிகாரத்தில் அந்த குற்றச்சாட்டு வருது. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்களுடைய இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்போ இந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? அவர் கர்த்தர் பேசுகிறத கேட்கவே மனசு இல்லாமல் இருக்காங்க. ஏன் என் வசனம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதை ஏற்றுக்கிற மனசு இல்லாததுனால அல்லவா அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏற்றுக்கிற மனசு இல்லாதவங்க, கேட்டும் கேளாமல் இருக்கிறவங்க, அப்படி ஆளுங்க எப்படி முடிவடைவாங்கன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு நம்முடைய இருதயத்தில் உணர்வு இருக்க கடவுது. அதை வசனத்தை விசுவாசிப்போமாக, வார்த்தையை நம்புவோமாக. அதோடைய நாங்கள் இன்னொரு வாசிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா ஆண்டவரோட கூட சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை சுலபமாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சிறு பிள்ளைன்னு தெரியும், ஆவிக்குரிய ரீதியில் சிறு பிள்ளைன்னு தெரியும், ஆனால் அவர் பலசாலி, என்னோட கூட சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழுன்றாரு. இப்போ ஒரு பெரிய டேபிள் இருக்குது, அந்த டேபிளை நீ அந்த பக்கம் பிடி, நான் அந்த பக்கம் பிடிச்சி தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு இப்போ கர்த்தர் சொல்கிறாருன்னா அவர் பலசாலிங்க. இந்த பேலன்ஸுக்காக பிடிக்கிற வேலையை மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, மீதெல்லாம் வெயிட்டை தூக்குறது பூரா அவர் தூக்கிட்டு போயிருப்பார். அப்படி ஒரு கர்த்தர் உங்களுக்கு நல்ல கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இப்படி நல்ல கர்த்தர் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் அவரை சார்ந்து அதன்படி வாழணும்னு எதிர்பார்க்குறாரு. பொய் பித்தலாட்டம்லாம் வேண்டான்னு சொல்கிறாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்போது அவருடைய நன்மைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறவராக அனுபவிக்கிறவர்களாக வர்றோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ சங்கீதம் 127 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 127, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக கட்டி எழுப்பக்கூடிய அந்த காரியத்தில் கர்த்தருடைய உதவி இல்லாமல் போச்சுன்னா அங்கே அது நல்லா இருக்காது. இன்றைக்கி சில திருமணங்கள் நல்லா எல்லாம் சந்தோஷமாக ஆட்டம் போட்டு ஆர்ப்பாட்டமாக கல்யாணத்தெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் ஆவிக்கு ஒரு ரீதியில் சரியாக இல்லைன்னா கர்த்தர் அந்த வீட்டை கட்டுகிறவராக அங்கே இருக்கணும். தாவீதுகிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னாரு. எப்படி? தாவீதுகிட்ட கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு உன் வீட்டை கட்டுவேன். வீடுன்னா கட்டடத்தை சொல்லலை,
அவர் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஆரம்பத்தில் என்ன சொன்னான்? நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க வரைக்கும் நான் கட்டில் ஏறி படுக்க போகிறதில்ல, எனக்கு தூக்கம் வர விடுறதில்ல அப்படின்னு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி அவன் கர்த்தருக்காக வாழ்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஏப்பா நீ என்ன மாதிரி ஆலயத்தில் எனக்கு கட்டிடுவேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீ என்னத்தை நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வேண்டாம், உன் மகன் குமாரனை வச்சு கட்ட சொல்லிக்கிறேன், அது பார்த்துக்கலாம், ஆனால் நான் உனக்கு உன் வீட்டை கட்டுவேன் அப்படின்னாரு. என்ன சொல்லிவிட்டாருன்றீங்க? அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள். இந்த இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் இந்த ராஜாவுடைய, நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறிய ராஜாவா, இந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு குமாரன் இல்லாமல் போகிறதில்ல, எப்படி தலைமுறை காலாகாலமும் நித்தியமாக உனக்கு ஒருத்தன் இல்லாமல் போகிறதில்லன்னு சொல்லிவிட்டாரு. அது பெரிய ஷாக்கிங். இது நித்திய காலமானா அது கர்த்தர், மேசியா, தேவனுடைய குமாரன், ராஜாதி ராஜா, அவர் தான் எருசலேமிலிருந்து நித்திய காலமாக ஆளுகிறவர். அதனால தான் இயேசு யாருன்னு கேட்டால் தாவீதின் குமாரன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு அந்த பேச்செல்லாம் இல்லை. நம்ம என்ன கேட்க வர்றோம்? கர்த்தர் வீட்டை கட்டாராயில். இப்போது உங்களுடைய சொந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கர்த்தரை சார்ந்துக்கிட்டு இருந்தால் தான் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். கர்த்தர் சொல்கிற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையை நீங்கள் தேடினீங்கன்னா கர்த்தர் கொண்டு வந்து விட்டுருவார். அவர் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை பொண்ணை நீங்கள் தேடலைன்னா அப்போ வேறு யாரோ சொல்கிற மாதிரி தேடுறீங்கன்னா அப்போ அதை தான் வரும். கர்த்தர் சொல்கிற மாதிரி நீங்கள் தேடினா தானே வரும். மனசு அங்கே இருக்கணும்ல. இருதயம் வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கேற்றாப்பில் வரும். அப்புறமேலு கர்த்தர் வீட்டை கட்டுமாண்டவரே, கர்த்தர் வீட்டை, அது எங்கே? முதல் கோணல் முற்றும் கோணல்லாம் வந்துடும் கடைசியில். அப்புறம் இழுப்பறியில் விசுவாசத்தை ரொம்ப போராடி விசுவாசித்து வாழ்க்கையை நடத்தணும். என்ன பாஸ்டர் இவ்வளோ லேசாக சொல்லிவிட்டீங்க, அப்படியெல்லாம் ஆகிப்போட்டால் ஜெபம் பண்ண மாட்டிங்களா? ஏங்க நீங்கள் ஜெபம் பண்ணி ஆகலை அப்படிங்கிறதுனால தானே என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், உபவாசம் போட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. பாஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்கலைங்கிறப்ப, அந்த பொண்ணு மாப்பிள்ளைய ஜெபத்தை கேட்கலைங்கிறப்ப அப்புறம் நீங்கள் என்ன வந்து கேட்டு நான் என்ன செய்ய? கையை கழுவிடுற மாதிரி பேசுகிறீங்க பாஸ்டர். என்னை நம்புனீங்கன்னா நீங்கள் அம்போங்க. கர்த்தரை நம்புங்க, பிழைப்பீங்க. கர்த்தர் உங்களை வீட்டை கட்டி எழுப்புவார். நீங்கள் யார் மேலே விசுவாசத்தை வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அதெல்லாமல் அதை தெம்பு இருக்கிறப்பெல்லாம் எங்கேயாவது ஊர் உலகமெல்லாம் சுற்றி அங்கே நல்லா சொத்து இருக்குதா, அங்கே கவர்மெண்ட் வேலை இருக்குதா, இப்படி சம்பளம் வாங்குதா, எல்லாம் பார்த்து எல்லாம் இதெல்லாம் சந்தோஷம் பார்த்துட்டு கடைசிக்கு பார்த்தா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமில்லாத ஒரு மனநிலையாக இருக்கும். அதை நாங்கள் பார்க்க தானே செய்கிறோம். சில கேஸில் பார்த்து எங்களுக்கு வருத்தமாக இருக்கும். நாங்கள் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு வந்து நிற்பாங்க. நான் பாஸ்டர் என்ன பண்ணுறது, சரி கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஆனால் பின்னாடியே அந்த வருத்தங்கள் அவங்களுக்குள்ளே வர்றப்ப எங்களுக்கு கேட்குறது கூட மனசு இருக்காது. என்னத்தை அப்புறம் என்ன ஜெபம் பண்ணி என்ன செய்ய? கர்த்தர் கேட்பார். அதை நீங்கள் அப்புறமேலு விதைச்சதெல்லாம் அறுக்கணும்ல. மோசம் போகாதிருங்கள். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்னு எழுதியிருக்குல்ல. அந்த ஆட்டம் போடுற தெம்பு இருக்கிற வரைக்கும் மாம்சத்துக்கென்று விதைக்கிறது, அப்புறம் அழிவை அறுக்கன்னு வரும்போது மட்டும் வந்து அழுகிறது. அதை இங்கே நீங்கள் கர்த்தரை ஆரம்பத்திலே விசுவாசிக்கலை. இப்போ எல்லோரும் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். புழுதியில் இருந்தால் கூட என்னை தூக்கி பிரபுக்களோட உட்கார வைக்கிற ஆள் எனக்கு இருக்கிறாரு. அதனால் எனக்கு பொண்ணு வீட்டிலேருந்து என்ன போடுறாங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன கிடைக்குது அதை பார்க்கல. பொண்ணு கர்த்தர் கேட்ட பொண்ணா, மாப்பிள்ளை கர்த்தர் கேட்ட பொண்ணா, மாப்பிள்ளையா, இது குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மனநிலை இருக்க மாப்பிள்ளையா பொண்ணா, அந்த பேக்ரவுண்டு ஆளுகள்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளாக இருக்காங்களா, அதை பார்க்குறத விட்டுட்டு எப்படி சொத்து இருக்குது, என்ன கிடைக்கும். அப்புறம் இது இப்படியெல்லாம் ஆரம்ப பைத்தியங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சொத்து கிடைக்குதுன்னு ஒன்று.
அப்புறம் பிரச்சனை ஆன ஒரு பாடு அதுக்கு மட்டும் ஜபம் காப்பாற்றுறதுக்கு. அது எப்படிங்க? எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் யாரை நம்பி போனீங்க? கர்த்தரை விசுவாசிச்சிருந்தா நல்லா இருப்பீங்க. நீங்கள் உலகத்தையும் சொத்து சுகத்தையும் அந்த காரியங்களையும் விசுவாசிச்சுட்டு அப்புறம் கர்த்தர் அப்போ திடீர்னுலாம் விசுவாசிக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வளர்கிற வளர்ச்சி அப்படி இருக்குதில்ல. இப்போ இங்கே என்ன வாசித்தான்? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. அப்புறம் அப்படியே 128வது வசனம் சங்கீதத்துக்கு போயிடலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஏண்டா பாக்கியவான்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ வேலை செஞ்சு ஏதோ ஒரு சம்பாதிக்கிற பார்த்தீங்களா, அந்த சம்பாத்தியத்தில் நீங்கள் சாப்பிடுவீங்க. நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட முடியாது. ஏன்னா சக்கரவியாதி. சிலர் வீட்டில் சண்டை இருக்கும், மனைவி வந்தா தின்னுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தட்டை தேடல. இந்த சாப்பிட்றத விட்டுட்டு சாகிறது மேல் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு போயிடுவான். இந்த மாதிரி கேவலமாக என்னை மதிக்கிற ஒரு ஆள் இருக்கிற இந்த வீட்டில் இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்றத விட அதை விட சாகலான்ட்டு போயிடுவேன். அப்போ எப்படி வருது? ஆரம்பத்தில் இணக்கம், சமாதானம், கர்த்தருக்குள்ள நம்பிக்கை, கர்த்தரை விசுவாசி அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு அந்த விசுவாசம் எங்கங்க? நீங்கள் புழுதியில் இருந்தால் கூட தூக்கி கர்த்தர் உங்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுவார்னு எழுதியிருக்குங்க. நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்காமல் படிப்பு இருக்கா, அந்த மாதிரி சொத்து இருக்கா, அந்த கவர்மெண்ட் சம்பளம் இருக்கா, சரி அப்போ அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் கர்த்தரால் உண்டாகிற காரியம் இருக்காது. கர்த்தரை தாவீதுக்கு உன் வீட்டை கட்டுவேன்னாரு. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க கடைசிக்கு ராஜாவாக்கி விட்டார். ஏன்னா இவன் இருதயம் அவர் கேட்டதாக இருந்துச்சான், கர்த்தரை விசுவாசிச்சானா. அதனால் ஒரு விஷயம் ஒரு கரடி, ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தப்போ தைரியமாக போய் அதை தாடியை பிடிச்சி இழுத்து அடித்து கொன்னுட்டு அது வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன்னு அவன் சொல்கிறான். கோலியாத்தை கொள்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அது கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கிற காரியங்கள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக்கினவர், கழுதையை தேடிக்கிட்டு போனவனை ராஜாவாக்கினவர். அந்த அண்ணாள் சொல்கிறான், இன்னுமே நான் எதுக்கு அழுக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தான் சொல்கிறா, புழுதியில் இருக்கிறவர்களை தூக்கி பிரபுக்களோட உட்கார பண்ணோம்மால் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிவிட்றா. ஆமாங்க, இப்போது நான் இதை சொல்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கன்னு சொல்கிறதுக்கு வர்றேங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ சம்பாதிக்கிறல்ல, அதை வச்சு நீ சாப்பிடுவ. இன்றைக்கி நிறைய சம்பாத்தியங்கள் மருத்துவத்துக்கு போகுது, நிறைய சம்பாத்தியங்கள் எங்கேயாவது அனாவசியமான செலவுகளில் போய் மாட்டிக்குது. சிலர் கார் வாங்குவாங்க, அதை நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. இன்னும் சிலர் இருக்காங்க, கார் வாங்குவாங்க, வாங்கிறது ஈஸி, ஆனால் அதுக்கடி பெட்ரோல் ஊற்றி அதை கவனிக்கணும், மெயின்டைன் பண்ணணும் பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். கார் வாங்கணுன்னு கர்த்தர் கார் வாங்க சொன்னாரா? கர்த்தர் கார் கொடுப்பார் எப்போ? அதுக்கேற்ற மாதிரி கர்த்தருக்குள்ளே வளர்கிறப்ப. அவர் கார் மட்டும் இல்லை, அது ஊற்றுற பெட்ரோல் கொடுப்பாரு, அதை பார்த்துக்கிறதுக்கான எல்லா காரியத்துக்கும் அவர் செய்வார். அப்போ இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் கர்த்தரை சார்ந்து வர்றதை பற்றி எதிர்பார்க்குறாரு. நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்தால் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோ, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயந்து அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை பொண்ணை தேடி குடும்பத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல. அந்த நீதிமொழிகள் 36வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயை பற்றி எழுதியிருக்க, அவளை போல தருவார்னு சொல்லியிருக்க. நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு.
மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அதை நல்ல மனைவியை கண்டடைகிறவன் தான் அர்த்தம். சரி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்தாதான் அவரை விசுவாசிக்கிறான். அவரை விசுவாசம் அதெல்லாம் நடக்கும்ன்றாரு. அப்பொழுது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வைன்னா கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்கங்க, பார்த்தேங்கன்னு. அது ஆசீர்வாதமான குடும்பத்தில் பேரம்பேத்தி எடுக்கிறத பற்றி பேசுது. ஆக கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கிறத பற்றி பேசுது. கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்தால் கர்த்தர் வீட்டை கட்டுவார். கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லைன்னா இவனா கட்டுவான். அது மணலில் கட்டின வீடு மாதிரி ஆயிரும். அவருடைய வார்த்தை என்ன சொன்னார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் அவருடைய வார்த்தையினால் பிழைக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஏதோ அவங்க மாதிரி இவங்க மாதிரி வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. ஏன் விசுவாசிகள் வட்டத்தில் கூட அந்த விசுவாசி மாதிரி அந்த ஊழியக்காரன் மாதிரி நோ, உங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அவர் அமைத்திருக்கிறார். நீ இந்த வழியில் வா, பாதையில் வந்தேன்னா நான் உன்னை இந்த மாதிரி உயர்த்தி உனக்குள்ளே ஒரு பெரிதான நீ ஒரு பெரிய சாதனையை செய்யும்படியாக நான் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், கர்த்தருடைய வழியில் நடந்தால் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றுவார் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரோடு கூட சேர்ந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றுவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? யோசேப்பு என்னங்க, இவன் தான் பொடியன், மீதி எல்லோரும் இது மேலே பொறாமை. ஏன்னா தகப்பன் இவனுக்கு பல வர்ணமான அங்கி, ராஜா வீட்டில் இருக்கிற மாதிரி பிள்ளைய எப்படி வஸ்திரம் தெரித்திருப்பாங்களோ அது மாதிரி இந்த தகப்பன் இந்த பிள்ளைக்கு பையனுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தோன்னா அவங்க எல்லாருக்கும் பொறாமை. இவங்களை என்ன 10ஆவதுக்கு வேறு சொப்பனங்களை கண்டு வேறு சொல்லிவிட்டேன், சொப்பனக்காரன் வர்றேன் அப்போ அவனுக்கு கொண்டுருவோம், என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் கர்த்தர் கொல்ல விட்டார், அவங்கள விடலை. அதை அவனை வச்சு 20 காசு வெள்ளிக்காசு சம்பாரிச்சானுங்க. கடைசிக்கு போய் அந்த சொப்பனத்தில் நடந்த மாதிரியே போய் காலில் விழுகிறாங்க. நடந்துதா இல்லையா? பாவப்பட்ட பையன் யோசேப்பு, பாவப்பட்ட பையன் தானியேல், சின்ன பையன் சிறையிருப்புக்கு போகிறேன். அவன் செஞ்ச பாவத்துக்காக அவன் சிறையிருப்புக்கு போனேன். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான திட்டத்தை வச்சுருந்தார். நீ இப்போ பார்க்க ரொம்ப பொடியண்டா, ஆனால் வா நீ என்னோட கூட, நான் அங்கே உன்னை வச்சு அங்கே என்ன செய்கிறேன் பாரு. எதிரிகள் நாடாகிய அந்த பாபிலோனை உன்னை வச்சு நான் அந்த நாட்டில் பெரிய காரியத்தை செய்கிறேன். அந்த ராஜாவே கடைசிக்கு சொல்லுவான், உன் தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லுவான் பாரு, அது மாதிரி ஆக்கிவிடுறேன்னு கர்த்தர் அங்கே சொல்லி கூட்டி போயிருக்கிறாரு. நம்ம இதெல்லாம் பைபிள் வாசிக்கிறப்ப பார்க்க மாட்டோமே. தானியேல் சிங்கக்கபியில் போனால் அங்கே கர்த்தர் காப்பாற்றினார், அது மட்டும்தான் தெரியும். அப்புறம் அந்த அக்கினி சூளையில் கர்த்தர் காப்பாற்றினார், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ என்னை நம்பு, என் வார்த்தையை நம்பு, உன்னை வச்சு நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு கர்த்தர் சொன்னது அதை ஒருத்தர் நினைக்க மாட்டாங்க. கடைசி சாத்ராக் மேஷாக் ஆபேத்தோட தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு அந்த ராஜா அங்கே சொல்லி அவனுடைய தேசமுங்க அவன் அறிய பண்ணான்னு போட்டிருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு யார்? இப்படி ஒரு சில ஆளுக கர்த்தருக்காக சாட்சியாக வைராக்கியமாக கர்த்தரை நம்பி நின்னா அந்த புறஜாதி மனுஷனாக இருக்கிற ராஜா சொல்கிறான் இந்த தேவன் தான் தேவன்னு, தானியேலோட தேவன் தான் தேவன்னு சொல்கிறாங்க. என்ன அற்புதமான காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா? ஆலயத்தை கட்ட போகிறப்ப அது தடையெல்லாம் வந்துருச்சு. கடைசிக்கு இவங்க தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு ஆலயத்தை கட்டலான்னு நினைக்கிறப்ப
ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகள் 2 பேரும் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அங்கே செருபாபேலும் யோசுவாவும் அங்கேருந்து அந்த கூட்டத்தை நடத்தி ஆலயத்தை கட்டுற வேலையை கவனிக்கிறாங்க. என்ன நடந்தது? கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். என்ன ஆச்சரியம்! அதில் இருந்த தடை நீங்கும்போது அந்த ராஜா சொல்கிறான், இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்கிற போது மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்தது? இந்த மாதிரி ஆலயத்தை கட்டுறாங்கன்னு அவங்க பெர்ஷியாவின் ராஜாவுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. இது மாதிரி ஆலயத்தை கட்ட சொல்லி அங்கே பெர்ஷியாவின் ராஜா கட்டளையிட்டது உண்டோ, கோரேஸ் ராஜா கட்டளையிட்டது உண்டோ அப்படின்னு பாருங்கன்னா, அவங்க இருக்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த தஸ்திராலயத்தில் இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு போட்டிருக்கு. பார்த்து அங்கே ஒரு சுருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் கோரேஸ் ராஜா தான் அந்த ஆலயத்தை கட்ட சொல்லி ஆர்டர் போட்டாருன்னு அதை கண்டவுடனே பின்னாடி இப்போ இருக்கிற அந்த தரியு ராஜா அவன் சொல்லிட்டான், இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு யாரும் தடை பண்ணக்கூடாது. அந்த தடை பண்ணிக்கிறது நீங்கள் எல்லாம் வெளியே இருக்க முதல்ல அந்த ஏரியா விட்டு வெளியே போயிருங்க, அந்த ஆலயத்தை அவங்க கட்டட்டும், அதுக்கு செல்லும் செலவு பூரா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவன் எழுதி அனுப்பினான் என்று எழுதியிருக்கிறது. அதிலோட சேர்ந்து இன்னொரு வரியும் வாசிக்கிறேன். அந்த ராஜா எழுதி அனுப்பின கடிதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கவா? தேவனுடைய ஆலயத்தை யூதர்கள் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும். ஆலயம் கட்டுறதுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? புறஜாதி மனுஷனாக இருக்க ராஜா, அந்த ராஜாவுடைய ஆளுகையில் அங்கே வருமானம், அந்த வரி போட்டு வருமானம் வந்துச்சே, அந்த வருமானத்தில் அந்த கருவூலத்திலேருந்து பணம் கொண்டு வந்து கொடு ஆலயத்துக்கு. அப்படி ஆகிப்போச்சு. இங்கே தான் இங்கே உண்மை உள்ளவர்கள், உத்தம இருதயம் உள்ளவர்கள் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை வச்சு என்ன வேணாலும் செய்வாருங்க. உங்களுக்கு அப்படி செய்வார், அதைத்தான் சொல்ல வர்றேன். பரலோகத்தில் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காலை, ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகள் தினம் தினம் அவர்கள் சொல்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவன் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. அந்த ஆலயத்தை கட்டின ஒரு பாடு அவங்கெல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்கப்பா, அதுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக நீ எல்லாம் கொடு அப்படின்னு. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடிங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும், அது நின்று அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக கடவுது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் இருக்க தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தன் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவுது என்று எழுதி அனுப்பினான். என்ன நடக்குது பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் வேறு காரியங்களை செஞ்சுக்கிடுவார். கடைசிக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ராஜா, புறஜாதி ராஜா, அவர் தான் தேவன், அவருக்கு கொடு காசை அப்படின்னு சொல்லி தேசத்தின் வருமானத்திலிருந்து அவங்க கேட்குறதெல்லாம் கொடு அப்படி சொன்னாலும், உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, நீங்கள் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிக்கிறத பற்றி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஆனால் அவர் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவேன்றாரு. தாவீதின் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன்னாரு. சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு குமாரன் இல்லாமல் போகிறதில்லைன்னாரு. எது நித்திய காலத்துக்கு. அதனால தான் தாவீதின் குமாரனா இயேசு வந்தார்னு சொல்லுவான். உங்களுடைய குடும்பம் இதுபோல் ஏதோ ஒரு விதத்தில் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவரை நம்புங்கள், செழிப்பீர்கள். அவரை நம்புங்கள், வாழ்ந்திருப்பீர்கள். அவரை நம்புங்கள், ஜெயம் உங்களுடையது. ஓகே, காட் பிளஸ் யூ.